ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 16 போன பார்ட் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, தேங், வயன், மியா, ஜிமன் இவங்க 4 பேருமே யுஎஸ்ஏக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வந்து போகிறதுக்கு வந்து ஏர்போர்ட்டில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட அந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 16. ஏன்டி இப்படி மெதுவாக நடந்து வர? கொஞ்சம் சீக்கிரம் நடந்து வந்தா என்ன? அட இருடா, நடந்து வரேன். ஏய், உன் கம்பெனி சிஇஓ நான். என்ன பயம் போயிடுச்சா? இல்லை பாஸ், நடக்கணும்ல, கால் வலிக்குது. நானே இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரே வரேன். அதுக்குள்ளே யுஎஸ்ஏ போகணுன்னா எப்படி? நடக்கணும்ல, வலிக்குது. ஓ, வலிக்குதா? ஆ, வலிக்குது. தூக்கிட்டு வேணா போகிறீங்களா? ஆசையை பாரு, பாடி வேற ஆளை பாரு, நான் தூக்கிட்டு போக மாட்டேன். சும்மா கேட்டேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. வாயின்னு சொல்ல ஜிம்முனா இந்த டேங்க் பையில வெறுப்புத்துவோம் அப்படிங்கிறதுக்காண்டியே வாயினை தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். வாயினும் ஜிம்மன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ எதுக்கு என்ன தூக்கிட்டு போயிட்டுருக்க? தேங்க பார்த்தான்னு வச்சுக்கோயேன், என்னை கொன்றுவான். அவன் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்ன முறைச்சிட்ருப்பான் அவ்வளோதானு பார்த்தா கண்ணை குளிரமாக முறைச்சிட்ருக்கான். அப்படி ஒரு முறை, அந்த பார்வையிலே தெரியுது உயிரோடு உனக்கு கொளுத்திடுவேண்டி அப்படின்ற மாதிரி. வாயின் பயந்துட்டு, சிம்மன் இறக்கி விட்ரு சிம்மன், ப்ளீஸ் சிம்மன், இந்த தேங்க் பயம் முறைக்கிறத பார்த்தா என்னை கொன்றுவான் போல, நீ விட்றா, என்னை இறக்கி விட்றா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. சரி சரி இறக்கி விட்றான் அப்படின்னு கிட்ட வந்து இறக்கி விட்டான். தேங்க அப்படியே பேசவே இல்லை. அங்கே வாயின் நிற்கிறதா அட்ரஸ் கூட அவன் பண்ணிக்கல. அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க. வாயினும் ஐயோ, பேர் கூட வர மாட்டேங்குதேன். பாஸ், நீங்கள் லக்கேஜ் கொடுங்க பாஸ், நான் ஏன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்? அப்படியா, இந்தா. என்ன பொசுக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டான். கோபமாக இருக்கான். ஆனால் இவன் என் மேலே கோவப்படணும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் என்ன டேஷ் இவன் கோவப்படுறான், நானும் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். வெக்கம் கட்டவளே, இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. சீச்சி, அந்த பக்கம் மொழியை கொண்டு போகாத அப்படின்னு அவளும் அதை இழுத்துட்டே வந்துட்டா. வந்து உள்ள அதுவும் கரெக்டாக டேங்க்கு பக்கத்தில் தான் சீட்டு. வாயினும் அப்படியே அமைதியாக உட்கார்றா, எதுவுமே பேசலை. இதில் தேங்க் வர அந்த ஏர் ஹோஸ்டஸை கூப்பிட்டு, எனக்கு சீட் பெல்ட் போட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு போட்டு விட முடியுமா? ஷியோர் சார், நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு அப்படியே அந்த ஏர் ஹோஸ்டர் வந்து தேங்க்கு சீட் பெல்ட்லாம் போடுறாங்க. வாயின் பார்க்குறா, இது நான் உன்னை வெறுப்பேற்றினேன், பதிலுக்கு நீ என்னை வெறுப்பேற்றுறியோ அப்படின்ற மாதிரியே தேங்க முறைச்சிட்ருக்க. தேங்கும் சாவடி சாவு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். இதில் வேறு அந்த பொண்ணை கூப்பிட்டு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? இவனுக்கு எப்போலேருந்து காஃபிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு தான் காஃபி பிடிக்காது அப்படின்னு. பாஸ், உங்களுக்கு தான் காஃபி பிடிக்காதுல்ல, அது ஒரு காலத்தில், இப்போ பிடிக்கும். அது எப்படி? அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் காஃபி கொடுக்க வேண்டாம். எஸ்கியூஸ் மீ, நீங்கள் காஃபி கொடுக்க வேணாம், அவருக்கு காஃபினா அலர்ஜி. ஸோ எனக்கு காஃபி கொடுங்க, நான் குடிச்சிக்கிறேன். சாரி மேம், சார் தான் கேட்டார் காஃபி, அப்போ நாங்கள் சாருக்கு தானே கொடுக்கணும், நீங்கள் என்ன எடுத்து குடிக்கிறீங்க? உங்களுக்கு வேணால் இன்னொரு காஃபி கொடுக்குறேன். இல்லை 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 இல்லை, சார் காஃபிலாம் குடிக்க மாட்டாருமா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லியிருப்பார். ஸோ அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. இந்த காஃபி வேஸ்ட்டாக போயிடல, நான் குடிச்சிக்கிறேன், நீங்கள் போங்க. ஆர் யூ ஷியோர்? யா ஐம் ஷியோர். ஓகே மேம் அப்படின்ட்டு அந்த ஏரோஸ்டஸுக்கு தேங்க்மலோட கண்ணு போடல, ஒரு ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு அப்படியே தேங்க்மலோட தான் அப்படியே உட்காந்துருக்கா. வயன் பார்க்குறா, கருமோ ட்ரெஸ்ஸை பாரு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. வலிறான். நோ 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 நோ, நான் சாருக்கு தான் கொடுப்பேன். ஏன் என்கிட்ட கொடுத்தானே செத்தா அப்புறப்பரா அப்படியே மூஞ்சியும் பாரு அப்படின்னு அந்த சூடான காஃபியை அப்படியே வாயில் ஊற்றிட்டா. ஐயோ வாய் சுடுதே அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியாக வாய் சுட்டதோடு அப்படி உட்காந்துருக்க. தேங்க அப்போ தான் திரும்பி பார்த்துட்ருக்கான். இவ எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காத பார்த்தோம். ஏய் என்னாச்சு, என்னடியாச்சு? ஏய் வாய் என்னடி சவந்திருக்கு, என்னடி லிப்ஸ்லாம் சவந்திருக்கு, என்னடி ஆச்சு? இரு முழுங்கிக்கிறேன். அம்மா என்ன சூடாக இருக்குது, கடவுளே இதையா போய் குடித்தேன். அது 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 ஒரு கூலிங் வாட்டர் சொல்ல ப்ளீஸ். இரு. மேம் சொல்லுங்கள் சார், ஒரு கூலிங் வாட்டர். ஷோர், இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உடனே எடுத்து வந்து கொடுக்குறா. ஆனால் தயாங்க அதை வாங்கி அவன் குடிக்காமல் வாயின் வாயிட்ட ஊற்றி விட்டுட்டான். வான் அதை குடித்ததுக்கப்புறம் தான் இப்போ தான் ஏதோ நெருப்பு குழம்பு இந்த தண்ணியை ஊற்றி அணைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸாக படுத்துட்ருக்கா. தேங்காய் சிரிப்பு தான் வருது. அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். வயனா
போய் போய் முன்னாடி போய் அசிங்கப்பட்டுட்டோமே சார். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி இப்படி சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கா. தேங்க் திரும்பி பார்த்து சாக்லேட் திங்கிற வயசா என்ன? முட்டாய் தின்னுட்டுருக்க, உனக்கு என்ன வேணுமா? வேண்டாம் நீயே தின்னு. பரையது கேட்குற அமைதியாக இரு, நான் பாட்டுக்கு சாப்பிட்டு போகிறேன். ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கலாம், எதையாவது நம்ம வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு நல்லா சாப்பிட்டு தேங்காய் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. தேங்காய் இருடி இரு, என்னை வெறுப்பேற்றி பார்த்தில, லேண்ட் ஆகட்டும் உனக்கு கிறுக்கடி சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். எங்கே மியாவா அவளுக்கு பசிச்சா சாப்பிட முடியல, ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துருக்கா. ஜிமன் பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ இப்படி நர்வஸாக உட்காந்துருக்க? இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனது இல்லையா? ஆமாம், இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம். என்னது, சும்மா ஒரு பேச்சு கேட்டால் என்னம்மா நீ ஆமான்ற? டே ஆமாண்ணா ஆமான்னு தான்டா சொல்லுவாங்க, நீ ஏன்ப்பா இப்படி கேட்குற? உண்மையாகவே இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அரே ஷோர்? யா ஐம் ஷோர், இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு பயமாக இருக்குது. ஜிமன், நான் ஒன்று கேட்டால் என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டியே? என்ன? உன் கையை கூட எதுக்கு கடிச்சிக்க போறியா? கொடுப்பா. சரி இந்தா, தப்பாக எடுத்துக்காத. நீ ஏன் இப்படி கேட்குற? கொஞ்ச நேரத்தில் உனக்கே புரியும் அப்படின்னு ஜிம்மனோட கையை போட்டு பெசன்னு பெய்கிறா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ யாராவது கையை பிடிச்சிட்டா கொஞ்சம் தைரியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஜிம்மனுக்கும் அது புரியுது. அப்படியே சிரிச்சிட்டு, கொஞ்சம் மெல்ல பிடிமா, வலிக்குது. அதான் சொல்கிறேன்ல, தப்பாக எடுத்துக்காத. சாரி, எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நான் இப்படி தான் பிடிப்பேன். எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் ரூடாக பேசுகிறேன்னு, பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 1 hour தானே, நான் கையை பிடிச்சிக்கலாம்ல. பிடிச்சிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் அந்த பக்கம் திரும்பிக்க, அப்படியே மியாவா ஜிம்மனோட கையை விடவே இல்லை, அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டா. எங்கே வாய் நல்லா தூங்கிட்டா. அப்படியே ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. தாங்க அப்படியே எழுப்பிடுறான். ஏய் பாஸ், என்ன பாஸ்? லேண்ட் ஆக போகுது. ஓ லேண்ட் ஆக போதா? நல்லா தூங்குனீங்களா? என்ன கேட்டேன்? ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டா. அப்படியே பின்னாடி திரும்பி மியாவை பார்த்தா. மியாவா கந்த சிருஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு. எனக்கா சிரிப்பாக வருது. அப்படி சிரிச்சிட்டே, மியா என்ன பண்ணிகிட்ருக்க? பரதேசி, உன்னை எவன்டி தேங்க் கூட போய் உட்கார சொன்னது? பாரு, நான் பயத்தில் ஜிம்மனை போட்டு படாப்படுத்திட்டு இருக்கேன். அவன் சிரிக்கிறான்டி நான் பண்ணுறத பார்த்து. சரி விடு, நம்ம பையன்தான் சிரிச்சிட்டு போகிறான். நீண்டி அவன் பக்கத்தில் போய் உட்காந்த, நான் ரெடி பண்ணுறது? இப்போ மட்டும் போய் உன் பக்கத்தில் உட்காந்து ஜிம்மனை இங்கே விட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், என் கழுத்தை அறுத்துருவான். அது மட்டும் இல்லாமல் என் சீட்டு இது தான், அப்போ நான் இதில் தானே உட்கார முடியும். என்னமோ போடி, எனக்கே பயமாக இருக்குது. எனக்கு லேண்ட் ஆக போகிறதால இன்னும் பயமாக இருக்கே அப்படின்னு லேண்ட் ஆக போகும்போது கொஞ்சம் லைட்டாக ஃப்ளைட் வந்து ஷேக் ஆகிருக்கும். அவ்வளோதான், மியா செத்துட்டா. ஜிம்மனோட மடியிலே படுத்துட்டா. இங்கே வானுக்கு லைட்டாக பயமாக வந்திருக்கும். தேங்கோட கையை பிடிச்சிட்டு, தேங்க ஒன்றும் ஆகாதுல, ஐயோ என்னை நம்பி ஒரு குழந்தை வேறு இருக்கே, நான் அதுக்குள்ளேயே போய் சேர போகிறேன். ரொம்ப சீன் போடாதடி, ஏதோ ஒரு சின்ன நடுக்கம், அதுக்கு என்ன ஏதோ சாகுற மாதிரி பேசுகிற? கோலப்படாது, இந்த ஜிம்மன் இருக்காமலாம் அவன் குழந்தைய பார்த்துப்பான். அவன் என்ன என் குழந்தைய பார்த்துக்கணும்? நீ இருக்கில்ல, நீ பார்த்துக்க மாட்டியா? ஓ, ஏன் நான் பார்த்துக்கணும்? அதுக்கப்போ நீ தானே, அப்போ நீ தான் பார்த்துக்கணும். அது உனக்கு இப்போ தான் தெரியுதா? அப்படி இல்லை, முன்னாலேருந்து என் கண்ணுக்கு நீ தெரிவ. முன்னாலேருந்துனா எப்போலேருந்து? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாயினா படுக்க செக்கிங்லாம் முடிச்சு போயிட்டுருக்க. தேங்க் பையன், நீ வாடி, உனக்கு இருக்குடி, உன்னை எங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மனசு எதையோ நினச்சிட்டு அவனும் போயிட்டுருக்கான். ஒரு வழியாக எல்லாம் லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஹோட்டல் ரூமில் புக் பண்ணோம். தேங்க பிக்கப் பண்ணுறதுக்கு கார்லாம் வருது. ஸோ அந்த காரில் 4 பேரும் ஏறி போயிட்டுருக்காங்க. இதில் வாயின் வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணல. ஸோ அதுக்கான வேலையில் என்ன அப்படின்னு லேப்டாப்பில் அவள் பார்த்துட்ருக்கா. மியாவும் கூட சேர்ந்து பார்த்துட்ருக்கா. ஜிம்மன் அப்படியே கணத்தில் கவிச்சிட்டு மியாவையே பார்த்துட்ருக்கான். ஏன்னா ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பா. ஸோ அதை நினச்சிட்டு அவன் கையை பார்க்க அவ்வளோ செவந்திருக்கு. அதை சிரிச்சிட்டு இருக்கும்போது மியா பார்த்துட்டு, இப்போ எதுக்கு என்னை எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வைக்கிற? நான் என்ன பண்ணேன்? நான் உன்னை எதுவுமே சொல்லலையே. இல்லை, இப்போ எதுக்கும் உன் கையை பார்த்து நீ சிரிச்ச? நீயே பாரு எவ்வளோ ரெடிஷாக இருக்குன்னு. இதை பார்த்து சிரித்தேன். எது சிரிக்கிறதுக்கு என்ன காமெடி இருக்குது? இப்போ என்ன வேணும் உனக்கு? என் வாயிலேருந்து என்ன வரணும் உனக்கு? என்னத்தை எதிர்பார்க்குற? ஒன்றும் இல்லை, அமைதியாரு, அது போதும். போதுமா?
போதும் அப்படின்னு அவள் பாட்டுக்கு லேப்டாப்பை பார்த்து அவளும் சிரிக்கிற வாயின் பார்க்குறா. ஐயே என்னது ஒரு நாள் நைட்டில் 2 க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தேங்காய் பார்க்குறா. தேங்காய் மிரர் வழியாக வாயினையே பார்த்துட்ருக்கான். வாயினுமே இவன் என்ன 1/2 மணி நேரமாக என்னையே தான் பார்த்துட்ருக்கான், ஏதாவது வேலை பார்ப்பான்னு பார்த்தா நம்ம முக்கர்கட்டையே தான் பார்த்துட்ருக்கான். ஒரு குழந்தை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம அழகு போல் அதான் நம்மளே பார்க்குறோம் அப்படின்னு அவளும் நினச்சிட்டே வேலை பார்த்துட்ருக்கா. ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரூமெல்லாம் போட்டாங்க. மியாவும் அவனும் ஒரு ரூம், ஜிமினும் தேங்கும் ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களும் ரூமெல்லாம் போட்டு செக்கிங்லாம் பண்ணி ரூம்குள்ளே போயிட்டாங்க. வாயினும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரா. இந்த மியா பைத்தியம் தனியாக உட்காந்து பல்ல கட்டிகிட்டு இருக்கதை பார்த்ததும், இப்போ எதுக்கு நீ தனியாக சுவத்தை போட்டு பல்ல கட்டிகிட்டு இருக்க, டிவி போட்டு பல்ல கட்டினாவது ஏதோ டிவியை பார்த்து சிரிக்கிறேன்னு நினைப்பேன், சுவத்தை பார்த்து சிரிக்கிறேன்னா ஒன்று பைத்தியம் இல்லை லவ்வில் இருந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ பைத்தியம் கிடையாது. என்ன ஜிம்னை பிடிச்சிருச்சா? ஹலோ, ஜஸ்ட் க்ரஷ்டி பா. தன் நாளைக்கு தான் அப்படியே உருட்டா போகிற. ஜஸ்ட் க்ரஷ்ஷுன்னு க்ரஷ்ஷாக இருந்தால் அடுத்த ஸ்டேஜில் தான் போவோம். அது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஓகே, க்ரஷ்ஷாகவே கரைஞ்சிரும். ஆனால் கிட்டக்கு இருக்கும்போது க்ரஷ்ஷு லவ்வாக தான் ஆகும். புரியுதா? ஓவராக பேசாத. எனக்கு தெரியும் உனக்கும் தேங்க பிடிக்கும்னு. நீ ஓவராக சீன் போடாமல் அவன்கிட்ட போய் ஒழுங்காக பேசுகிற வழியை பாரு. நீங்கள் பாருமியா, பார்க்குறதுக்கு வேணா எனக்கும் தேங்கும் ஏதோ இருக்குன்னு தோணலாம். அவனுக்கு வேணால் திருப்பியும் ஏதாவது சம்திங் இருக்கலாம். ஆனால் நான் திருப்பியும் அவன்கிட்ட போய் மாட்ட விரும்பலை. ஸ்டார்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போ கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு உயிரையே கொடுத்து வந்திருக்கேன். திருப்பி அந்த கஷ்டத்தில் நான் போய் விழுகலை. அப்போ என்ன சொல்கிற? இப்படியே 2 பேரும் இருக்கிறது உனக்கு சரியாப்படுதா? தெரியல. ஆனால் திருப்பி நான் அவனோட லைஃப்குள்ளே போக விரும்பலை. அவனும் என்னோடய லைஃப்குள்ளே வர்றதுக்கு நான் விரும்பலை. அதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் அவன் அவ்வளோ கஷ்டமாக பட்டிருக்க? உனக்கு தெரியாது. ஸ்டார்டிங் அது அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என் மேலே எந்த வித கோவமும் ஃபஸ்ட்டு கிடையாது. எனக்கும் அவன் மேலே எந்த வித கோவமும் கிடையாது. வீட்டில் பார்த்தாங்க, எனக்கு அவனை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு. அவனை பார்த்தா பிடிக்காத என்ன? அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆமாம், ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான். பிடிக்காத என்ன? அதே தான். பிடிச்சது கல்யாணம் பண்ணேன். அவனும் என்னை பார்த்ததும் பிடிச்சதுன்னா வீட்டில் பிடிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணேன். 1 வாரம் கோவா ஐலாண்ட் அப்படின்னு ஹனிமூன் ட்ரிப்பாக போனோம். நிறைய கசம்சாலாம் நடந்தது. என்னடி சொல்கிற? ஆமாம், ஆனால் லவ்வை 2 பேரும் சொல்லிக்கல. உனக்கு தெரியுமா, என்ன வரைக்கும் தெரியாது என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாது. என்னடி சொல்கிற? உங்கள் மேரேஜ் ஆகி நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. தேங்க உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னது கிடையாதா? சொன்னது கிடையாது. அவனை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். என்னால் நீலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லுவான். ஐ லவ் யூ நான் சொன்னது கிடையாது. நான் உன்னை காதலிக்கிறேனோ அப்படி சொன்னது கிடையாது. அவன் நானும் சொன்னது கிடையாது. 2 பேரும் ஒரு வாரம் நல்லா இருந்தோம். அடுத்த வாரத்துலேருந்து அவனுக்கு என்னாச்சுன்னு தெரில. அவனுக்கு அவங்க அப்பானா பிடிக்காது. அவங்க அப்பா இறந்துட்டார். அவர் இறந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை என்னன்னு கேர் பண்ணிக்கிட்டதில்லை. ஆனால் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது என்னை போட்டு அடிப்பான். ரூம்குள்ளே அடைச்சி வச்சு அப்படி டார்ச்சர் பண்ணுவான். ஆனால் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வந்து சாரிடி அடிச்சிட்டனா வலிக்குதா அப்படின்னு அவனே மருந்து போட்டு விடுவான். அவனே சமாதானமும் படுத்துவான். நானும் சரி இந்த ஒரு வாட்டி தான் அப்படின்னு விட்டேன். அடுத்த வாட்டி சரி இதான் லாஸ்ட்டாக இருக்குன்னு விட்டேன். அடுத்தும் சரி இதுக்கடுத்து இப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கடுத்தும் சரி இவ்வளோ கெஞ்சுறானே அப்படின்னு விட்டேன். ஆனால் நான் விட 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 அவன் அதிகமாக என்னை அடிக்க ஆரம்பித்தான். ரொம்ப டார்ச்சர் அனுபவித்தேன். வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப கேவலமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறானே தெரியாது. அவ்வளோ மோசமாக பேசுவான், அவ்வளோ மோசமாக நடந்துப்பான். வாரத்தில் 4-5 வாட்டியாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம். அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி தான் தயங்கிருப்பான் தெரியுமா. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் தெரிஞ்சது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அதை நான் தயங்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன் யாருக்கிட்டேயுமே சொல்ல.
ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதே எங்களோட அம்மா தான். ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படுறத அவங்களாலே பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் உனக்கே தெரியும்ல, டிவோர்ஸ் ஆகி நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி ஜாப் இது பண்ணேன்னு. அவ்வளோதான். என்ன என் அம்மா அப்பா கூட என்னை ஏற்றுக்கல. அவங்களையும் விட்டாச்சு. எல்லாத்தையும் விட்டாச்சு. என்ன சொல்கிற? உன் முழுக்கதை கேட்குறதுக்கே எனக்கு எப்பா தலை சுற்றுதே. உனக்காக கேட்குறதுக்கு தலை சுற்றுது. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதனால் நான் திருப்பி அந்த பாலாங்குடியில் விழ விரும்பலை அப்படின்றா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா பை, see you later. Bye.